ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ அதே கோயம்புத்தூர்ல நடக்கும்போது மக்கள் கூட்டம் இல்லாத பார்த்தோம். இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட மக்களா சேர்ந்து நிக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு என்ன ஆதரவு, அவர்கள் ஆதரவு இருப்பதாக காட்டிக் கொடுத்தார், அவ்வளவுதான். ராகுல் காந்தி காங்கிரஸ் கொஞ்சோண்டு லெப்ட் ஆஃப் சென்டரா இருந்தது, பிஜேபி கொஞ்சோண்டு ரைட் ஆஃப் சென்டரா இருந்தது. ஆனா இவரு ஒட்டுமொத்தமா பிஜேபி ரைட் ஆஃப் சென்டரா மோடி கூட்டு போனாரு. உடனே இவரு ஒட்டுமொத்தமா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு லெப்ட் ஆஃப் சென்டரா கூட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி, கார்கே ரெண்டு பேருமே அவங்களுடைய பேச்சு ஒருங்கிணைந்து இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிதம்பரத்துல மக்களோடு உரையாடும் போது மேடையில இருந்தபடியே சொல்றாரு, கலைஞ்சு போகாதீங்க, என்ன அவசரம், 2 நிமிஷம் இருந்துட்டு போங்க அப்படின்னு அவர் ஒரு துணியில பேசுவார் இல்லையா, அந்த துணியில நேற்று மீண்டும் பேசியிருக்காரு. அவங்க ரொம்ப ஸ்பெஷல் நிர்மலா சீதாராமன். மற்றவர்கள் வேண்டுகோள் விடுக்கும் போது அவர்கள் ஆணைகள் விடுப்பார்கள். அதை பத்தி பேசுறதுக்கு அதுக்கு மேல ஒண்ணு. ராகுல் காந்தி அவர்கள் இது தேர்தல் அல்ல, சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு சித்தாந்த போர்னு சொல்லியிருக்காரு. RSS கொள்கைகளுக்கும் பெரியார் கொள்கைகளுக்குமான இடையே போர் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் எடுப்படும், நார்த் இந்தியாவில் எடுப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கல சார். இன்னைக்கு பிஜேபி அவங்க எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாம இருக்க இந்த நேரத்துல காங்கிரஸ் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கிறது முக்கியம் இல்ல, உங்களுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுதுங்கிறது தான் முக்கியம். அதுல இந்த அரசு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு 10 வருஷத்துல, கெடுத்தாங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு எஃபெக்டிவா சொன்னாங்கன்னா இங்க எடுபடுறது அளவுக்கு இல்லைனாலும் அங்கேயும் ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன தடவை வந்ததை விட 30-40 சீட்டு கம்மியா இருக்கும்னு சொல்லி 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் இறங்குமுகமா தான் இருந்திருக்கு. 10 வருஷம் பதவியில் இருந்தாங்க, பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டாங்க. அடுத்து பதவி சுகத்தை அனுபவிச்சவருக்கு இந்த தடவை நீங்க MP போஸ்ட்ல கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவர் கட்சி கொள்கைக்காக வேண்டி சரின்னு சொல்லிட்டு போக மாட்டார். சரியான யூகம் ஒண்ணு சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு 7 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ சித்து வேலைகள் நடக்கலாம். சித்து வேலைகள் நீங்க சொல்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? EVM அந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி எடுத்துக்கிறதா? இவங்க மோசடி பண்ணுவாங்க, அவங்க மோசடி பண்ணுவாங்கிற லெவல்ல நான் சிந்திக்கல. ஆனா மோசடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை. அப்படி வாய்ப்பு உள்ள ஒரு டிஃபெக்டிவ் சிஸ்டத்தை வச்சிருக்க கூடாது. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் நேற்று தமிழ்நாடு வந்திருந்தார். காலையில் நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருந்தாரு. சாயந்தரம் MK ஸ்டாலின் அவர்களோடு கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாரு. முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ராகுல் காந்தியை வருக, புதிய இந்தியாவிற்கு விடியல் தருக அப்படின்னு பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். அதே போல ராகுல் காந்தி அவர்களுமே MK ஸ்டாலின் அவர்களை அண்ணன்னு பேசியிருந்தாரு. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ அதே கோயம்புத்தூரில் நடக்கும்போது மக்கள் கூட்டம் இல்லாத பார்த்தோம். இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு என்ன ஆதரவு, அவர்கள் ஆதரவு இருப்பதாக காட்டிக் கொடுத்தார்கள், அவ்வளவுதான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு ஆதரவு நிறைய இருக்கு. காங்கிரஸுக்குன்னு சொல்லி காங்கிரஸுக்கு உள்ள மரியாதைங்கிறது தமிழ்நாட்டில் நேரு காந்தி ஃபேமிலிக்கு உள்ள மரியாதை தான். காமராஜ் நேரு காந்தி ஃபேமிலிட்டு பிரிஞ்சு சிண்டிகேட் காங்கிரஸ்ல இருந்த போது கூட எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் அங்க இருக்கக்கூடாது, இவர் நல்ல மனுஷர், இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க காமராஜர். ஆனா நேரு காந்தி ஃபேமிலிக்கு ஒரு மரியாதை இருக்கு. எமர்ஜென்சி சமயத்துல இங்க ஆட்சியில இந்த விவசாயிகள் நிவாரண சட்டம் ஒண்ணு போட்டாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சியை வடநாட்டுல எப்படி தவறுதலாக பல மாநிலங்கள்ல பயன்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இங்க இந்த கோஸ்டல் ஏரியால இந்த நாகப்பட்டினம் கோஸ்டல் ஏரியா இருக்கிறவங்க அங்க ரொம்ப நாளா ஸ்மக்லிங் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் அந்த காலத்தில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி மக்கள் விரும்புகிற செயல்கள் அந்த காலத்தில் நிகழ்த்தப்பட்டது. அதனால அவங்க மேல அவங்களுக்கு எப்பயுமே மதிப்பு உண்டு. இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் கொஞ்சோண்டு லெப்ட் ஆஃப் சென்டரா இருந்தது, பிஜேபி கொஞ்சோண்டு ரைட் ஆஃப் சென்டரா இருந்தது. ஆனா இவரு ஒட்டுமொத்தமா பிஜேபி ரைட் ஆஃப் சென்டரா மோடி கூட்டு போனாரு. உடனே இவரு ஒட்டுமொத்தமா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு லெப்ட் ஆஃப் சென்டரா கூட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி, கார்கே ரெண்டு பேருமே அவங்களுடைய பேச்சு ஒருங்கிணைந்து இருக்கு. அதனால இந்த கூட்டணி இயல்பான கொள்கை அடிப்படையிலான கூட்டணி அமைஞ்சிருக்கு. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க 4 பேர் சேர்ந்து கொள்கை அடிப்படையிலான கூட்டணியா இருக்கிறதுனால அந்த கூட்டணி ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர இந்த 2 ஃபேமிலிக்கு ரிலேஷன் நல்லா இருக்குங்கிறது உண்மை. அது காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல அருண் ஜேட்லி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை பண்ணார். ஒரு இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்துட்டு கீழ்த்தரமான காரியத்தை பண்ண சரி ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களாம் அப்படி பண்ணக்கூடாது. இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அந்நேரம் திரு ஸ்டாலின்.
அவங்க இது ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து இந்த பைப் லைன் இதெல்லாம் போடுறதுக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த நேரத்துல தற்செயலா ஓசூர்ல வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அவர் வந்து ஒரு பரிசல்ல வந்து ஓடியாந்து இவங்க கர்நாடகா பிஜேபி தலைவர்களையும் கூட்டு வந்து இது கர்நாடகத்தை சேர்ந்தது, இங்க எப்படி இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு ஆரம்பிச்சாரு, கூத்து ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப தப்பான ஒண்ணு. எந்த ஆதாரமும் இல்லாம அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து ஆவேசப்பட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா, ஏன் இப்படி முட்டாள்தனம் பண்றீங்க, இது தமிழ்நாட்டை சேர்ந்ததான்னு சொல்லியிருந்தாருன்னா, இவங்க பிஜேபி அங்க போய் என்ன சொல்லிப்பாங்க, பாத்தீங்களா காங்கிரஸோடைய ஆள் சேர்ந்து என்ன சொல்றாங்க, நம்ம கர்நாடகத்தை இடத்தை பிடிச்சிக்கிட்டு கலாட்டா பண்றாங்க அப்படின்னு கிளப்பி விட்டுருப்பாங்க. ஆனா அந்நேரம் கலைஞர் வந்து ராஜதந்திரத்தோட அமைதி காத்தார். அது ரொம்ப பெருந்தன்மையான ஒரு செயல். தன்னுடைய கூட்டணியில் உள்ள ஒரு கட்சிக்கு வந்து பாதகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதி காத்தார். இந்த மாதிரி பல சமயங்கள்ல வந்து காங்கிரசுடனான தன்னுடைய நெருக்கத்தை வந்து அவர் மிக மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் வந்து 2019 சொன்னார் ராகுல் காந்தி தான் கேண்டிடேட். இன்னைக்கு அதை சொல்லலை, ஏன்னா கட்சிகள் எல்லாரும் இருக்குங்கிறதுனால சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணியில வந்து திமுக இருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதா அப்படிங்கிறது வந்து ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு சப்போர்ட் பண்றவங்க திமுக அப்படிங்கிறதும் தெரியும். இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து ராகுல் காந்தி வந்து திமுக மேல வந்து பற்றும் பாசம் வச்சிருக்கிறதுக்கான காரணம் ஸ்டாலின் மேல தனிப்பட்ட முறையில் பாருங்க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து என்னுடைய அண்ணன்னு சொல்லி சொன்னார். ஆனா ஸ்டாலின் வந்து பாருங்க, அது ரொம்ப நாகரிகமான ஒண்ணு. அவர் வந்து என்னுடைய தம்பின்னு சொல்லல, மை பிரதர்னு சொன்னார். என் தம்பின்னு சொல்லியிருக்கலாம், மை பிரதர்னு சொன்னார். இது ரொம்ப சின்ன வார்த்தை, ரொம்ப சிறப்பான வார்த்தை. இது மாதிரி பல காரணங்களால அவங்களுக்கு இடையில வந்து நட்பு வந்து ரொம்ப பலமா இருக்கு. உதாரணமா இங்க வந்து இவங்களுக்கு வந்து இன்னொரு சீட்டு கடைசியில் வந்து காங்கிரஸ் கிடைச்சது காரணம் ராகுல் காந்தி நேரடியா ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசணும். ஏன்னா ஒத்தப்படையா தான் கொடுக்கணும்னு வச்சிருந்தாங்க. 9 சீட்டு நம்ம தான் கொடுக்கணும் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பிளஸ் இந்த கூட்டம் நீங்களே சொன்னீங்க, இது வீடியோ பிக்சர்ஸ் வந்து உண்மையை தான் சொல்லணும். வீடியோ பிக்சர்ஸை பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து ரோட் ஷோ நடத்தினார் பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் தான் ஆளுங்க இருந்தாங்க, மீதி செகண்ட் தேர்ட் ரோல யாருமே இல்லை. அதை மறைக்கிறதுக்காக தொண்டர்கள் ஓடி ஓடி வந்தாங்க, அவருக்கு கார் வர்றதோட சேர்ந்து ஓடி வந்தாங்க. அந்த மாதிரி இதுல வந்து ரோட் ஷோ வந்து பெரிய ரோட் ஷோ நடத்தணும் பிளான் பண்ணதை கட் ஷாட் பண்ணாங்க பாதியிலேயே மெட்ராஸ்ல. இதெல்லாம் எதை கட்டுது? ராஜ்நாத் அதுக்கப்புறம் இவரு நட்டா 2 பேரும் வந்து சேர் காலியா இருந்தது. இதெல்லாம் எதை கட்டுது? அவங்க இன்னும் வந்து செல்ல வேண்டிய தூரம் இன்னும் மிக அதிகமாக இருக்கிறது பிஜேபிங்கிறது தான் காட்டு. நீங்க சொன்னீங்க பேசும்போது, நட்டா அவர்கள் பேசும்போது சரி, ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது சரி, இருக்கையெல்லாம் காலியா இருந்ததுன்னு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிதம்பரத்துல மக்களோடு உரையாடும் போது மேடையில இருந்தபடியே சொல்றாரு, கலைஞ்சு போகாதீங்க, என்ன அவசரம், 2 நிமிஷம் இருந்துட்டு போங்க அப்படின்னு அவர் ஒரு துணியில பேசுவார் இல்லையா, அந்த துணியில நேற்று மீண்டும் பேசியிருக்காரு. அதுவும் சர்ச்சையா இருக்குது போது. அவங்க ரொம்ப ஸ்பெஷல் நிர்மலா சீதாராமன். மற்றவர்கள் வேண்டுகோள் விடுக்கும்போது அவர்கள் ஆணைகள் விடுப்பார்கள். அதை பத்தி பேசுறதுக்கு அதுக்கு மேல ஒண்ணு. ஒருபுறம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா ஒளியில் ராகுல் காந்தி அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்கள் இது தேர்தல் அல்ல, சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு சித்தாந்த போர்னு சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கும் பெரியார் கொள்கைகளுக்குமான இடையே போர் அப்படின்னு சொல்றது வந்து தமிழ்நாட்டில் எடுபடும், நார்த் இந்தியாவில் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கல சார். நார்த் இந்தியாவில் எடுபட வைக்கிறது காங்கிரஸ் கையில இருக்குங்க. அதாவது இந்துத்துவான்னு சொல்லி இந்துக்கள் அத்தனையும் ஒன்றிணைத்துட்டா நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருப்போம்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அதுதான். விபி சிங் காலத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து அந்நியாரம் வந்து அவங்களுக்கு ஒரு பிக்சட் ஓட் பேங்க் இருந்தது. அது என்னது? எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ், அப்பர் காஸ்ட். இவங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டு இருந்தாங்க ஒரு 25 வருஷமா. அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு, அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க். இவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு யுனைட், உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், அதுதான் அவங்களுடைய முழக்கம், அதுதான் அவங்களுடைய கோஷமா இருந்தது. பிஜேபி வந்து ஹிந்துத்துவா, ஹிந்துக்கள் அத்தனை பேர் ஒன்னாவாங்கன்னு சொன்னாங்க. விபி சிங் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிரீடு, கம்யூனிட்டி, ரிலிஜன், யாரெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஒன்னாவாங்க. விபி சிங் ஃபார்முலா வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது. அது அன்பார்ச்சுனேட்லி அந்நேரம் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா அவருடைய ஃபார்முலாவுக்கு வந்து மரியாதை இருந்தது. இவங்க வந்து ஹிந்துத்துவான்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதுல வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனா ராமர் கோயில் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ராமர் கோயில் என்னாச்சு? இவங்க வந்து சங்கராச்சாரியார் வந்து சொன்னாரு, கோயில் கட்டி முடிக்காம நீங்க என்ன இது நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்டதுக்கு கோயில் கமிட்டி மெம்பர் ஒருத்தர் என்ன சொன்னாரு, இது ஒரு வைஷ்ணவ கோயில், நீ ஒரு சைவம், உனக்கு என்ன இதுல வேலை வந்ததுன்னு கேட்டார். இது மூலம் என்ன சொல்ல வந்துட்டாங்க? ஹிந்துத்துவான்னு ஒண்ணு கிடையாது, இந்து மதத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு, அதுல எந்த தப்பும் கிடையாது, அந்தந்த பிரிவு அவங்களுடைய நம்பிக்கையின்படி வழக்கல நடக்கல, எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதை வந்து ஒரே கன்சாலிடேட்டட் அப்படின்னு சொன்ன முயற்சிகள் வந்து தோத்துருச்சு. ராமர் கோயில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வட இந்தியா பூரா வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து கொடுக்கல, அது உண்மை. அதனால வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அவங்க எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாம இருக்க இந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து நீங்க உங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கிறது முக்கியம் இல்ல, உங்களுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுதுங்கிறது தான் முக்கியம். அதுல இந்த அரசு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு 10 வருஷத்துல, கெடுத்தாங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு எஃபெக்டிவா சொன்னாங்கன்னா
இங்க எடுபடுறது அளவுக்கு இல்லைனாலும் அங்கேயும் வந்து ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே போல குறிப்பா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வந்து வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரு சதி திட்டம் தீட்டுறார் அண்ணாமலை, தேர்தலை நிறுத்துவதற்கோ இல்லைன்னா வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கோ அப்படின்னு. ஏன்னா அதற்கு என்ன காரணம்னா 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது தெரிஞ்சுமே வந்து அதே மாதிரி பிரச்சாரம் பண்றாரு. அதை கேட்க போன திமுக ஆட்களை வந்து அடிச்சிருக்காங்க. அண்ணாமலை மீது வழக்கு கூட பதியப்பட்டிருக்குது. தோல்வி பயத்துல அண்ணாமலை வந்து தேர்தல் நிறுத்தக்கூட இல்லைன்னா தேர்தலில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 11 மணி வரைக்கும் அண்ணாமலை பேசுனது ரொம்ப பெரிய தவறு. அப்படி பேசியிருந்தாருன்னா அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா எந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்கலாம் கேட்கறது வந்து ரொம்ப அநாகரிகம். ஒரு ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ல பரீட்சையில் எங்களுக்குலாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும் சொல்லி தருவாங்க. அதனால நாங்க நிச்சயமா கான்ஸ்டியூஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அரசியல் சட்டத்தை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா போலீஸ்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயும் அவங்களுக்கு வந்து விசேஷ பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும். ஏன்னா குற்றத்தை தடுக்கிறது, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கலாம், அது தேவை. அப்படி இருக்கும்போது அவரோட பேசியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்க போனா தள்ளுமுள்ளு பண்றது இதெல்லாம் வந்து தவறான காரியங்கள். தேர்தல் நடத்துறதை வந்து நிப்பாட்டுற அளவுக்கு அவர் வந்து வன்முறையில ஈடுபடுவாரா? இவர் சொல்றாரு எலெக்ஷன்ல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லிக்குவாங்க. அப்படி ஒரு வன்முறை நிகழ்ந்தால்தான் அதை பற்றி என்னால் எதுவும் பேச முடியும். ரைட்ஸ். அதே போல பத்திரிகையாளர் சந்திப்புல கூட அண்ணாமலை அவர்கள் நீங்க என்ன உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, ரொம்பவே வந்து அநாகரிகமா பேசிட்டு வர்றாரு. ஏற்கனவே பேசியது மாதிரி தான் இப்பவும் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு. இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் இருக்க பாமகவோட கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஒத்துழைப்பு கிடைக்கல, நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அண்ணாமலைக்காக அப்படின்னு. அண்ணாமலையோட இந்த ஆணவ போக்கு அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. ஆணவ போக்கா இமெச்சூரிட்டின்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் பேசக்கூடாது. பத்திரிகையாளர்களை வயசுக்கிடவே கூடாது. அவங்கள யாராவது ஒருத்தர் ஏதாவது அபரிதமான தகராறு செஞ்சா கூட அல்லது தவறு செஞ்சா கூட அது கூட்டத்தில் ஒண்ணுமே சொல்லாம அதுக்கப்புறம் மூத்த பத்திரிகையாளர் சொல்ல எனக்கு நீங்க தான் உங்க இவற்றை கொல்லிட்டு சொல்லி வைக்கணும் அப்படிதான் சொல்லணும். அதுதான் சரியா இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்தபோது பர்சனல் செக்ரட்டரி இருந்தாரு, பின்னாடி சீஃப் செக்ரட்டரி ஆனார். அவருடைய இதுலயே அலுவலகத்திலேயே ஒருத்தர் அனந்தபிசார் பத்திரிகையோட ரிப்போர்ட் வந்து உட்காந்து எல்லா ராஜாங்க விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருப்போம். ஒன்ன கூட ஒரு பத்திரிகையில போட மாட்டார். எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர். அப்ப அவர்கிட்ட வந்துதான் சில சமயம் யாராவது வரம்பு மீறி தப்பான தகவல்கள் எல்லாம் போட்டாங்கன்னா அவற்றை தான் நாங்க சொல்லுவோம். அதை விட்டுட்டு அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி அப்படி சொல்லுவோம். அதான் சரியான வழிமுறையா இருக்கும். பிரஸ் இஸ் a very powerful instrument of democracy, the fourth pillar of democracy. யாரோ ஒருத்தர் தப்புன்னா உடனடியா வந்து பிரசையை ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. இப்ப அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களாங்கிற வார்த்தையில ரொம்ப தப்பான வார்த்தை. அது அவருக்கு தான் பாதகத்தை விளைவிக்கும். அது அவரு பாருங்க, அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துல எனக்கு அவர் மேல வந்து உள்ள மரியாதை என்னன்னா, பிஜேபி ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப்பா தான் இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கிராமத்திலயும் 5 பேர் 10 பேர் கன்ஃபர்ம்டு பிஜேபி ஒர்க்கர்ஸ் சொல்லி வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காரு. என்ன வழிமுறையை கையாண்டு அதெல்லாம் என்ன பேச விரும்பல. ஆனா அப்படி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஓரளவுக்கு கிராமங்கள்ல வந்து ஊடுருவல் இருக்கு. முயற்சிகள் வந்து அண்ணாமலை தான் எடுத்தாரு. அண்ணாமலை வந்து இளைஞர், அவருக்கு இன்னும் ஒரு 30-35 வருஷம் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கு. அதனால அதை உணர்ந்து அவர் வந்து தன்னை வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக காட்டிக்கொண்டால் நன்றாக. ரைட் சார், நீங்க சொன்னது மாதிரி கிராமப்புறங்கள்ல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா பிஜேபிக்கு ஓரளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு சொன்னீங்க இல்லையா? அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அவங்க 10 பேர் ஓட்டு போடுவாங்க, நான் என்ன 1000 பேர் ஓட்டு போடுவாங்க சொல்றாங்க. அவங்க ஓகே ரைட் சார். தொடர்ச்சியா வந்து மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் 2-3 முறை வந்து தமிழ்நாடு பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு. நேற்று தான் வந்து முதல் முறையா வந்திருக்காரு. மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை மேடையில் பக்கம் வச்சு ரொம்பவே சிலாகிச்சு பேசுறாரு. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? எதனால வந்து அண்ணாமலை அவர்களை மோடி அவர்கள் இந்த அளவுக்கு நம்புறாரு நினைக்கிறீங்க நீங்க? மோதிட்ட ஒரு விஷயம் நான் ரொம்ப பாராட்டுறேங்க. அதாவது பிஜேபி ஒரு சீட்டு கூட எடுக்கும்னு தோணல. அந்த அவருக்கும் தெரியும் அந்த 39 சீட்ல தமிழ்நாடு அவங்க என்ன 10 சீட்டா ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க? அவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா தன் கட்சி வந்து எந்த ஒரு இருக்கையும் வெல்லாது அப்படின்னா கூட இந்த கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்து விட முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்து விடணும். என்னுடைய பிரசன்ஸ் ஹெல்ப் பண்ணா வர்றேன். பொதுவாக ஒரு அரசியல் தெரிவு வந்து ஜெயிக்காத இடத்துக்கு போக மாட்டாங்க, நம்முடைய கரிஷ்மா நினைப்பாங்க. அப்படி நினைக்காம வர்றதுங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்ங்கிற முறையில மோடி வந்து ரொம்ப பாராட்டுவதற்கு உரியவர் தான், அதுல சந்தேகமே இல்லை. அவர் வந்து அவருடைய கணிப்புப்படி அண்ணாமலை தான் இன்னைக்கு ஃபீல்டுல நிற்கிறாரு. மற்றவங்கள அண்ணாமலையை குறை சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் ஃபீல்டு பக்கமே போகாதவங்களா இருக்கு. அப்ப கட்சி வந்து அண்ணாமலையால் தான் வளரும்னு அவர் நினைக்கிறார், நான் நினைக்கிறேன். அதனால அவர் வந்து அண்ணாமலை பக்கம் நிற்கிறார். இது இயல்பு தானே. ஒருவேளை மோடி அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு டேட்டா, தவறான தகவல் போய் சேர்ந்துருக்குது. அண்ணா இங்க நிலவரம் தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு தொடர்ச்சியா 7 முறை வராரு இல்லையா? ஏன்னா நார்த்லயும் வந்து நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து போன வாட்டி கிடைச்ச சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு என்ன வந்தது? தோக்க போறோம்னு தெரிஞ்சோம்.
இல்ல அதாவது நார்த் இந்தியால எலெக்ஷன் நடக்கும்போது அங்க போகாம இங்க வரலையே. இன்னைக்கு உள்ள ஃபேஸ்ல எங்கெங்க election நடக்குதோ அந்தந்த இடத்துக்குலாம் அவர் வர்றாரு. தொடர்ந்து இந்தியா போற அது மாதிரி அவர் போறாரு. அதுல சந்தேகமே. அதனால தோக்க போறோம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தோக்க போறோம்னு தெரிஞ்சாலுமே அவருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றீங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா ஐபி வந்து இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும், ரா வந்து இவர்கிட்ட வந்து கேபினட் இவர் பிரைம் மினிஸ்டர்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ரைட் சார், நீங்க உங்களோட சர்க்கிள்ல நீங்க பேசியிருப்பீங்க, தொடர்ச்சியா பாஜக தரப்புல இருந்து 370 பாஜக தனியா ஜெயிக்கும், 400 சீட்டு வந்து கூட்டணியோட ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட சமீபத்தில் பேசும்போது பிஜேபி 300 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் தான் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, ஏன்னா உங்க சர்க்கிள்ல நீங்களும் வந்து பேசியிருப்பீங்க இல்லையா, பிஜேபி எத்தனை இடங்களை வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? போன வாட்டி மாதிரி 303 சீட்டுக்கு மேல வெல்ல வாய்ப்பு இருக்குதா, இல்லை அதோட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க முதல்ல 370ன்னு சொன்னாங்க. இப்ப அப்படி பேசுறது யாருமே பேசுறது இல்லை. நான் சொல்லும்போது 300 சீட்னு சொல்றாரு. எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, பிஜேபி ஹேஸ் ரீச்ட் இட்ஸ் பிளேட்டோ. அந்த போன தேர்தல் வந்து 303 எடுத்தாங்களே, அதுதான் அவருடைய சமவெளி. சமவெளினா மலையில ஏறிக்கிட்டே போறது, ஒரு இடத்துல சமவெளி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? அப்படிப்பட்ட சமவெளியை அடைந்து விட்டார்கள். இதுக்கப்புறம் வந்து இறங்குமவன் தான் அவங்களுக்கு வந்து 30ல இருந்து 40 சீட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போனதுல இருந்ததை விட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒருவேளை தட் மேபி a ரீசன், எதுக்கு சவுத்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இன்னைக்கு 370 400 பேசிட்டு இருக்கவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க. the loss in north should be compensated by addition in the south அப்படின்னு அவங்களுக்கு இடையில வந்து ஒரு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருந்தது. அது எனக்கு தெரியும். அதனால வந்து இப்ப வந்து அந்த போன தடவை வந்ததை விட 30-40 சீட்டு கம்மியா இருக்கும்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. இந்த ஒரு மாசத்துல பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் இறங்குமுகமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய 10 வருஷம் பதவியில் இருந்தாங்கன்னா, பதவியில் இருக்குது கொள்கைக்காக, பதவியில் இருந்தாங்கன்னா கொள்கைக்காக உயிரை விடுவாங்க. இன்னைக்கு எந்த கட்சியில கொடிகாத்த குமரன் இருக்கான்? எந்த கட்சியிலுமே கிடையாது. 10 வருஷம் பதவியில் இருந்தாங்க, பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டாங்க. அடுத்து பதவி சுகத்தை அனுபவிச்சவருக்கு இந்த தடவை நீங்க எம்பி போஸ்ட்ல கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவர் கட்சி கொள்கைக்காக வேண்டி சரின்னு சொல்லிட்டு போக மாட்டார். இப்ப பாருங்க, இதுல வந்து அனாவசியமா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க. இவங்களை வந்து ராஜ்புஷ வந்து யாரோ ஒருத்தர் அவமரியாதை பேசிட்டாருன்னு ஒரு கேண்டிடேட்டை, அவருக்கு நீங்க கேண்டிடேச்சர் கொடுக்க கூடாதுன்னு குஜராத்தில் உள்ள அத்தனை ராஜ்புத்தி எதிர்த்து நின்றுருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. அது மாதிரி பல கேண்டிடேட்ஸ் வந்து நாங்க போட்டியிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து இடம் கிடைக்கலங்கிற வருத்தத்துல இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள உட்கட்சி முந்தி வந்து பிஜேபியில வந்து உட்கட்சி பூசல்ங்கிறதே இருக்காதுங்கிற ஒரு பிக்சர் தான் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இவங்களும் வந்து கார்டர் பேஸ்டு பார்ட்டி அப்படின்னு தான் இருந்தாங்க. இப்ப அது மாதிரி இருக்க மாதிரி தெரியல. அது லார்ட் ஆக்டர்னு சொல்லி இங்கிலீஷ் மேன் ஒருத்தர் சொன்னாரு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ் அப்படின்னாரு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபியில. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வெளியில காட்டிக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள உற்சாகமா இல்லை. சரியான யூகம் ஒண்ணு சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு 7 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ சித்து வேலைகள் நடக்கலாம். சித்து வேலைகள் நீங்க சொல்றத வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இவிஎம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி எடுத்துக்கிறதா? இவிஎம் மீது தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என் முன்னாள் வந்து தேர்தல் ஆணையர் அவர்களே, குரேசி அவர்களே சொல்லியிருக்காரு அதுல மோசடி நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குதா? இல்ல, அதாவது இவங்க மோசடி பண்ணுவாங்க, அவங்க மோசடி பண்ணுவாங்கிற லெவல்ல நான் சிந்திக்கல. ஆனா மோசடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை. அப்படி வாய்ப்பு உள்ள ஒரு டிஃபெக்டிவ் சிஸ்டத்தை வச்சிருக்க கூடாது. டாக்டர் அப்துல் கலாம் வந்து அட்வைசரா இருந்தாரு பொன்ராஜ். அவர் வந்து சத்தியம் டிவியில வந்து டாக்டர் கலாமுடைய ஸ்டூடெண்டா இருந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தரை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு எப்படி இந்த ஈவிஎம் வந்து மேனிபுலேட் ஆக முடியும், ஈவி மட்டும் ஈவி பேட்டர்ன் மேனிபுலேட் ஆக முடியும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இவ்வளவு சொல்றது ஏன் சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க இதை காமிக்க முடியாது? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் ஒழிய வெளியில சொல்லி என்ன பிரயோஜனம்னா அவருக்கு அந்த பண வசதி கிடையாது. யாராவது ஒருத்தங்க ஒருவேளை வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் வந்து வந்தாங்கன்னா அவர் சொன்னார், நான் எந்த டேட்டா வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். என்ன இதுக்கு கூட்டு போனாங்கன்னா நாங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா என்னால அப்படி செலவழிக்க அது அப்படிப்பட்ட பண வசதி எல்லாம் கிடையாது, யார்ட்டையும் கிடையாது. ஏதாவது ஒரு என்ஜிஓ அப்படி வந்தாங்கன்னா சரி. ஏன்னா எந்த அரசியல் கட்சி அப்படி வராது. பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவிஎம்ல விளையாடலாம்னு சொல்லி தெரிஞ்சா கூட நம்ம இவிஎம்ல விளையாட போறாங்கன்னு சொன்னோம்னா தோக்க போறோங்கிற பயத்துல சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மௌனம் காப்பாரு. அதனால அரசியல் கட்சிகள் இதுல எதுவும் செய்ய மாட்டாங்க. வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான், அரசு சாரா நிறுவனங்கள்ல யாராவது ஒருத்தர் தைரியமா இந்த கேஸை வந்து கொண்டு வரத வந்து இப்போதைக்கு அப்படி கொண்டு வர மாதிரி தெரியல. இவிஎம்ல வந்து அயர்லாந்துல முதல்ல ஏவிஎம் வச்சிருந்தாங்க, அப்புறம் ஏன் எடுத்தாங்க? அயர்லாந்து யாரும் ஃப்ராடு பண்ணல. ஆனா சயின்டிபிகலி தே அண்டர்ஸ்டுட் தட் இதுல வந்து ஃப்ராட் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். அப்ப முடியுங்கிற பாசிபிலிட்டி இருக்கும்போதே அதை நம்ம வச்சிருக்க கூடாது. தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே ரைட் சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் சிவா. வணக்கம்.